என் பெயர் கே. சுஸ்மிதா. நான் திண்டுக்கல் காந்திஜி நினைவு நடுநிலைப் பள்ளியில் ஐந்தாவது தொகுதியில் 7ஆம் வகுப்பு பி பிரிவில் படிக்கிறேன். நான் சமீபத்தில் பள்ளி மறுத்திருப்பு என்ற கடிகளை வாசித்தேன். அதில் எனக்கு பிடித்த கருத்துக்களை உங்களிடம் பதிவு செய்கிறேன். பள்ளி மறுத்திறப்புக்கு 2 நாட்கள் இருந்தன. மதிவாணனுக்கு கோடை விடுமுறை 1.5 மாதமும் ஓடிவிட்டது. 2 நாளிலேயே பள்ளி திறக்கப் போகுது என்றான் மதிவாணன். பள்ளிக்கு போகணும் என்ற கவலையா? கவலை இல்லடா, முடிவு பண்ணணும். என்ன முடிவு? பள்ளிக்கு போறதா இல்ல பின்னலாடை நிறுவனத்துக்கு போவதுன்னா? நாங்கெல்லாம் பின்னலாடை நிறுவனத்துக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு குழப்பம். என்னடா குழப்பம்? வார சம்பளம், திரைப்பட பார்க்க காசு கிடைக்குது, சாயங்காலமான பரோட்டா, இடையில போண்டா, வீட்டுல யாரும் திட்டதில்லை. மகிழ்ச்சி தானே. இந்த மகிழ்ச்சி போதும். சனிக்கிழமை வார சம்பளம். 10 மணிக்கும் பிற்பகலிலும் வடை, தேநீர், இரவில் பரோட்டா, தோசை என் சுவையாக சாப்பிட முடிந்தது. அம்மா அவனது சம்பள பணத்தை பத்திரமாக வைத்திருந்தால் சொன்னார். அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது வெளியில் அனுப்பி விடுகிறார்கள். ஒருவேளை கண்டுபிடித்து விட்டால் வயது 15 என்று சொல்ல சொன்னார்கள். பின்னலாண்டு நிறுவனத்துக்கு போய்கொண்டே இருந்தால் அவனும் குழந்தை தொழிலாளிதான். ஆனால் படிக்கிற வயதில் வேலை தேவையா? மருத்துவர், பொறியாளர், வெளிநாட்டு வேலை என்று அவனுக்குள்ளும் கனவுகள் இருந்தன. படித்தால் வேறு வேலை பார்க்கலாம், அதிக சம்பளம் கிடைக்கும். படித்துவிட்டு சொந்தமாக தொழிலும் பார்க்கலாம். அப்படி இல்லாமல் இந்த வயதிலிருந்து தொழிலாளியாகவே வாழ்க்கை கடத்துவதா? சிந்தித்தான். கல்வி அறிவு உண்மைதான். ஒரு பட்டமாவது வாங்க வேண்டும். எதிரில் இருந்த விளம்பர பலகை கண்ணில் பட்டது. அதில் அம்பேத்கரும் அப்துல் கலாமும் தென்பட்டனர். இவர்களைப் போல் உயர வேண்டுமானால் படிப்பு வேண்டும். படிப்பில்லாமல் உயர முடியுமா? படிப்பு அடிப்படை தேவை. பள்ளிக்கு போகவில்லை என்றா சொன்னாலும் அப்பா சரி என்பர். சம்பளம் பணம் வருதே என்பர். மதிவாணனுக்கு தன் அருகில் வந்து நின்று முதியவரை பார்த்தான். முகமிடுங்கி இருந்தது. மலிக்கப்படாத முகம். சோர்வாக இருந்தான். இது நல்லூர் போகுமா என்று கேட்டார். பெரியவர், இதை படிக்க கூட உங்களுக்கு தெரியாதா? ஓவென்று கேலியான ஓசை வந்தது. சிரித்தார்கள். இதை கவனித்துக் கொண்டிருந்த மதிவாணன் அவர் அருகே சென்றான். இந்த பேருந்து நல்லூர் போகாதுங்க. நல்லூர் பேருந்து வந்தா சொல்றேன் என்றான். சரி தம்பி. முதியவருக்கு படிப்பு இல்லை. பேருந்தில் ஏறியிருப்பதை படிக்க முடியவில்லை. இந்த வயதிலும் அவமானப்படுகிறார். கல்வி அறிவில்லாமல் போய்விட்டால் நானும் இப்படித்தான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட வேண்டும். நல்ல கல்வி அறிவு தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும். நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதனுக்கும் சிறந்த மனிதனாகும் என்று எண்ணம் வந்தது. குரல் கவினிடமிருந்து வந்தது. எங்கடா போற? பள்ளிக்கு. பள்ளி திறக்கிறதுக்கு 2 நாள் இருக்கே. பள்ளிக்கு போறேன்டா. சாலை கடந்த போது மதிவாணனுக்கு பெருமூச்சு வந்தது. ரெக்கைகளை கட்டிக்கொண்டு பறப்பது போல் இருந்தது. இப்படியே பறந்து போய் யாருமில்லா பள்ளியை வேடிக்கை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுது என்றால், படிப்புத்தான் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும், நல்ல மனிதனாக்கும். என் ஆசிரியர் எனக்கு சொல்லி தந்தது என்னவென்றால், மற்றவரிடமிருந்தோ அல்லது என்னிடமிருந்தோ அல்லது நம்மிடமிருந்தோ பொருளை வாங்கத்தான் முடியும், கொடுக்கத்தான் முடியும். ஆனால் கல்வியை மற்றவர்களிடமிருந்தோ அல்லது நம்மிடமிருந்தோ
கொடுக்கத்தான் முடியும் தவிர வாங்க முடியாது என்று என் ஆசிரியர் எனக்கு கூறியுள்ளார். நன்றி, வணக்கம்.